சமுதாயம் சீர்காட்டை நோக்கி வேகமாக போய்கொண்டிருக்கிறது. கல்விக்கூடத்துக்கு மது பாட்டிலை மாணவ சமுதாயமே கொண்டு வருகிற அளவுக்கு போதைக்கு அடிமைப்படுத்தப்பட்டு நிற்கிற நிலைமை மாற வேண்டும். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி திருத்தங்கல் அரசு பள்ளி ஆசிரியர் மாணவர்களுக்கு அறிவுரை சொல்ல போய் மது பாட்டிலேயே அவர் மீது மாணவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். பள்ளியிலிருந்து 4 மாணவர்கள் இது தொடர்பான புகாரில் நீக்கப்பட்டதாக செய்திகள் வந்துள்ளது. மதிய உணவுக்கு பிறகு மது அருந்திவிட்டுத்தான் வகுப்பறைக்கு +2 படிக்கிற அந்த 4 மாணவர்களும் வந்திருக்கிறார்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மிக மோசமான இது போன்ற போக்கினை தமிழ்நாடு அரசு எப்படி தடுக்கப் போகிறது என்று புரியவில்லை. இந்த மாதம் 17ஆம் தேதி கூட ஒரு மோசமான நிகழ்வு நடந்திருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் மது போதையில் தகராறு செய்த மகனை தந்தையே கொலை செய்துள்ளார். தந்தையை காவல்துறையினர் நேற்று கைது செய்திருக்கிறார்கள். அதே போல தூத்துக்குடியில் போதைப்பொருள் கஞ்சாவுக்கு அடிமையான மகனை தந்தையை கொலை செய்ததும் நேற்று நடந்திருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் பகுதி டாஸ்மாக் மதுக்கடையில் ஏற்பட்ட தகராறில் வாலிபர் ஒருவரை நேற்று அடித்தே கொலை செய்திருக்கிறார்கள். காவல்துறையினர் இந்த விவகாரத்தில் குற்றவாளிகளாக பிடித்திருக்கும் 3 பேரில் ஒருவன் சிறுவன் என்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.